புழல் சிறையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் அனுமதி. இரட்டை அடுக்கு நீட் தேர்வு முறை ஊரக மாணவர்களுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். நீட் தேர்வு ரத்து மட்டுமே நிரந்தர தீர்வு என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். அமலாக்கத்துறை வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரிக்கை. அரசு பள்ளிகளில் உள்ள 5146 தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம். பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியீடு. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரசு நிலையானது அல்ல. தியாகிகள் தின பேரணியில் கொட்டு மழையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவை துணை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தல். காலி பணியிடங்களால் ரயில்வே துறை மிகவும் பலவீனமாகி அடிக்கடி விபத்துகள் நடக்கின்றன. மத்திய அரசுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி சென்னானூர் அகழாய்வு தளத்தில் தடைகளை கடந்து அகழாய்வு தரவுகளை சேகரிக்கிறோம். இந்திய துணைக்கண்ட வரலாறு தெருக்கிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. தென்பெண்ணை ஆற்றுக்கு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் முழு எதிர்பார்ப்பு. காவிரி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் நாடகம் நடத்துகிறார் என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். கல்வராயன் மலையில் ஏடிஜிபி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை. கல்வராயன் மலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சும் சம்பவம் தொடரக்கூடாது என காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் 14 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம். மலப்புரம் விரைகிறது மத்திய குழு. பொது சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேரள அரசுக்கு அறிவுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மூத்த நிர்வாகிகள் கலந்தாய்வு. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். திமுக எம்பி கனிமொழி பேட்டி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 57,500 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 71 அடியை எட்டியது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது அரசு எதிர்க்கட்சிகளின் கூட்டு பொறுப்பு. அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க தயார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. மத்திய அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் சேர அனுமதி அளித்ததற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MP வெங்கடேசன் கண்டனம். அரசு ஊழியர்களை RSSக்கு அனுப்பும் மோடி அரசின் செயலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தஞ்சை நாகையில் வெயில் கொளுத்தியது. தலா 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் தவித்த மக்கள். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலக மாட்டேன் என அதிபர் ஜோ பைடன் பிடிவாதம். அடுத்த வாரம் முதல் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என திட்டவட்டம். வங்கதேசத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் ரத்து. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நாடு முழுவதும் வன்முறை வெடித்ததால் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு 8.5 கோடி ரூபாய் வழங்கப்படும். BCCI அறிவிப்பு.